வெல்கம் பேக் டு ஏபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஜெக்ட் எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா காந்திபுரம், நியர்பை காந்திபுரம். இது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால் இன்னர் உள்ளே வந்து பார்த்தா தான் சைட் விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட்டு 48 ஃபீட் பை 16 ஃபீட் தான் இருக்குது ஏரியா சைட்டோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ், சைடு எலிவேஷன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் அந்த இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கிறது எல்லாமே வால் டைல்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாசிக் டிசைன் அண்ட் வால் டைல்ஸ் வந்து விட்ரிஃபை யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ரீசன் என்னென்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்ஸ், அந்த வந்து இன்டீரியர் அண்ட் எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக டிசைனிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க லுக்கிங் அண்ட் நீட்டாக இருக்கும். மெயின் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து எந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து ஃப்ரண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பொசிஷன், அதாவது 2 BHK. இது வந்து டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் டோர். நம்ம ஹால் உள்ளே வந்து லீவிங் ஹால் என்ட்ரி ஆகிறோம். இதில் வந்து UPVC விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து விட்ரிஃபைட் டைல்ஸ் இது வந்து விட்ரிஃபைட் டைல்ஸு 4x2. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஏரியா ஹாலோட லீவிங் சைஸ் என்னென்னா 10x11.5 ஃபீட். ஓகேங்களா, 10x11.5 ஃபீட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் வாலுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் இது பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சன். இது கிச்சன் வந்து இந்த ஸ்டேபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரடைக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து லுக் அட்ராக்ட் பண்ணோம். இது வந்து வால் டிசைனிங் அண்ட் இது வந்து வால் டைல்ஸ். இது வந்து கிச்சன்ஸ்க்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இது வந்து செக் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. இது வந்து சேம் டைல்ஸ் தான். இதுக்கு 4x2 வால் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் வந்து பேரடாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ வாங்க லீவிங் பெட்ரூம்ஸ் போகலாம். சாரி, ஃபோக்கஸ் சொல்லுங்கள் ஆகலை. இது வந்து ஒரு வால்க்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருக்கணும்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ள பெட்ரூம். இது வந்து 8x10 ஃபீட்டு. ஓகேங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதே நெக்ஸ்ட்டு ஒரு வால்க்கு மட்டும் பிங்க் கலரில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் பெயிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏஷியன் கம்பெனி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏஷியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து கபோர்ட். இது வந்து அதாவது எப்படின்னா கபோர்ட் டிசைனிங் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ரெடி பண்ணுவோம். இன்னும் கபோர்ட் டிசைனர்ஸ் பண்ணலை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓனர்ஸோட இதோட வீடியோஸ் பெர்மிஷனோட தான் வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம வந்து பெர்மிஷன் எல்லாமே எதுவும் பண்ண மாட்டோம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இது வந்து 10x10 ஃபீட் பெட்ரூம் இருக்குது. இதுக்கு வந்து 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து 4x2 2x4 ஃபீட். ஓகேங்களா, 2x4 ஃபீட் தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஆல் AC பாயிண்ட்ஸ் அண்ட் எல்லாமே ஃபிட் இன்க்ளூடட் ஆயிரும். இதில் மெயின் ரீசன் என்னென்னா இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வால் கலர் டிசைனிங் தான் நம்ம கொடுப்போம். இது வந்து நான் சொன்னல 2 விண்டோஸ்ன்ட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீல்ஸ் அண்ட் எல்லாமே இதாகும். இதுக்கும் விட்ரிஃபைட் டைல்ஸ் 4x2 தான். நம்ம இதுக்கு வந்து பெட்ரூம் ஸ்டோர்ஸ்க்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணி தான் போடுவோம். இது வந்து UPVC டோர்ஸ், அதாவது பாத்ரூம் டோர்ஸ். இது வந்து பாத்ரூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் டு 7 ஃபீட் டைல்ஸ் போடுவோம். இதில் மெயின் ரீசன் என்னென்னா ஃபுல் அண்ட் கிளாசிக் டிசைனிங் தான் நம்ம பார்க்குறது. இது வந்து எல்லாமே பேரிவல் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே வந்து பேரிவல்ஸ், அதாவது கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம பேரிவல் யூஸ் பண்ணலாம், இந்துஸ்தான் யூஸ் பண்ணலாம். அதாவது எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஷவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருக்கணும்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆகிறதுக்காக ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போவோம். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போர்ட்டிகோ. டேங்க் வந்து 8000 லிட்டர்ஸ் ப்ளஸ் போரு இருக்குது. 130 ஃபீட் போர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து எல்லாமே வந்து மெயின் வந்து போர் அண்ட்
டேங்க் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். 8000 லிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் அதுதான் இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைனிங் பெயிண்டிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது டிசைன் கிரைனட்ஸும் போடலாம். பட் ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் நம்ம கிரைனட் வேணும்னா எது வேணுமோ பார்த்து போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர். இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக் டோர்ஸ் தான். ஒன்லி மெயின் டோர்ஸ் மட்டும்தான் தேக்கு, மீது எல்லாம் ரெட் சாலிட்ஸ் அந்த மாதிரி சம்திங் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தான். நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலிவேஷன் டைல்ஸ் தான். எல்லாமே வந்து எல்லா டிசைனிங் டைல்ஸ் தான் போடுவோம். மெயினாக பிராண்டட் டைல்ஸ், அதாவது அஞ்சூஸ் டைல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிறது வந்து லிவிங் ரூம். இது வந்து சேம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன சேம் இருக்கோ அதே சேம் வந்து இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாமே, அதாவது ஏசி பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஹோம் தேட்டர்ஸ், கேபிள்ஸ், ஆல் ப்ரொவைட்ஸ் இன்க்ளூடட். இது சேம் கிச்சன், அதாவது வந்து இது வந்து சாஃப்ட் வாட்டர் அண்ட் ஹாட் வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் டேங்க்ஸ் இருக்கும். ப்ளஸ் இது வந்து டைரெக்டாக வந்து கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்றதுனால 3 டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்பரில் இல்லை போதும் 1 டேங்க் போதுன்றாலும் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டருக்கு மட்டும் சிங்கிள் டேங்க்ஸ், அதாவது ஒரு டேங்க்ஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். 1000 லிட்டர்ஸு. இது வந்து பேரடாக்ஸ், ஃபுல் அண்ட் பேரடாக்ஸ். இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிச்சன் டேபிளுக்கு வந்து பேரடாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது கிரைனேட்டில் பேரடாக்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல். அது உங்களுக்கு ஈஸியாக அது பார்க்க நிறைய பேர் சில பேருக்கு தெரியும். அது நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து எல்லாமே கஸ்டமர் ரெக்வயர்டை பொறுத்து தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜஸ்லேருந்து எல்லாமே பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து 10x8 ஃபீட் இருக்குது உங்களுக்கு பெட்ரூமு. இதுக்கு எல்லாமே ஏசி பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேலே வந்து ஸ்லாபு, இதெல்லாம் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டு, மெயின் பிரிக் ஒர்க்கு. ஒன்லி நம்ம பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து வயர் கட் பிரிக்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எதுவுமே லோக்கல் பிரிக்ஸ் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் போது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து எதுவுமே கிடையாது. ஒன்லி எல்லாம் பர்ஃபெக்ஷன் தான் எங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட். எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இது வந்து 10x10 ஃபீட் இருக்கும். இதில் வந்து ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். 2x4. ஓகே, 3x4 இருக்கும், 2x4 இருக்கும். எல்லாமே ஏசி பாயிண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே அரவுண்ட் கோயம்புத்தூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து அதே சேம் பாத்ரூம் தான். இதுலேயே வந்து நாங்கள் பேரிவல் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. இது எல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே பேரிவல் ஃபிட்டிங்ஸ் தான். எதுவுமே வந்து லோக்கல் பிராண்ட்ஸில் நாங்கள் எப்போவுமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நாங்கள் எவ்வளோ ஒர்க்ஸ் வேணாலும் ரீஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் நம்மளும் ப்ராஜெக்டில் என்றைக்குமே கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சேம் ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக A to Z வரைக்கும் நாங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். இது வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கும் எதுனா சைட் இருக்குது, நீங்கள் கன்சல்டிங் பண்ணணும் இல்லை ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் எங்களை வந்து டைரெக்டாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டிங்லாம் ஃப்ரீ தான். எனி சார்ஜஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எங்கே கோயம்புத்தூர் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். பாய்.